மங்களகரமான இன்றைய நன்னாளில் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலை நெருங்கி கொண்டிருக்கிறார் திரு விஜய். இன்னைக்கு பங்குனி திருவிழா பல திருக்கோவில்களில் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறும் கூட. ஸோ ஆக எல்லாம் கூடிய இந்த நன்னாளில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் விஜய். சாலமன் நம்மோடு இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். வேர் இஸ் விஜய்? இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஃபார்மேட், இந்த நிகழ்ச்சியுடைய ஃபார்மேட் பற்றி விரிவாக சொல்லுங்கள். இன்றைக்கி அவர் உரையாற்ற இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி வழக்கமாக திராவிட பெருங்கட்சிகளுடைய வழக்கம் என்னென்னா, அவங்க தலைவர்கள் பிரச்சார களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோவும் வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி மேனிஃபெஸ்டோவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? விஜயோடைய உரையில் என்ன எதிர்பார்க்கலாம்? நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல தெரிவிக்க இருக்கிறார். அந்த அறிமுக கூட்டமானது நடைபெற இருக்கிறது. 11 மணி அளவுல இங்கே விஜய் அவர்கள் வந்துடுவார் என தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தனத்தை கடந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு ஏராளமான ஏற்கனவே தகவல்களானது பல்வேறு போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர்களோட தகவலானது ஏற்கனவே நம்ம வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த பெரம்பூர்ல தான் தாவேகா தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக அவருக்கு அலுவலகமும் அங்க கட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களும் போட்டியிடுவார் எனவும் முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த பகுதி முழுவதுமே, அதாவது இந்த நட்சத்திர விடுதி பகுதி முழுவதுமே ஒரு போலீசாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிறது. குறிப்பாக எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஏற்கனவே அவர்கள் தாக்கல் செய்த நிலையில வேறு ஏதேனும் அவர்கள் உள்ளே புகுந்து ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காகத்தான் இங்கு முழுவதுமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமின்றி இந்த சாலை முழுவதிலுமே போக்குவரத்து போலீசாரும் துவக்கப்பட்டு ஒரு வழி பாதை என்பதால போக்குவரத்து போலீசார் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளே செல்லக்கூடிய அந்த வேட்பாளர்கள் கேண்டிடேட் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு தனியாக ஒரு வழியானது அமைக்கப்பட்டு அவர்களிடம் முழு அந்த பட்டைகள் வாங்கப்பட்ட பின்பு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த பூங்கொத்துகளை அந்த நட்சத்திர விடுதிக்குள் எடுத்து செல்ல அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அந்த பூங்கொத்துகளை வாங்கி வெளியே வைத்த பின்பு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மொத்தம் 500 நபர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி கொடுத்திருக்கிறது. தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே 1000 என்று கூறப்பட்ட நிலையில அதற்கு ரத்தானது செய்யப்பட்டது. 500 என்று குறிப்பிட்ட நிலையில தான் தற்போது இந்த 500 நபர்கள் மட்டுமே, கேண்டிடேட் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த நட்சத்திர விடுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால போலீசார் தொடர்ச்சியாக நின்று கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். நாளை அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு பிரச்சாரத்தை உடனடியாக தொடங்குகிறார். அதற்காக அனுமதியும் தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நபர்கள் மட்டுமே அங்கு நிற்க வேண்டும் என்ற அனுமதியுடன் இந்த தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவரும் அடுத்த கட்டமாக பிரச்சாரம் பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதற்கு பல்வேறு காவல்துறை நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது என்ற வகையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அவரது வாகனத்தை 2 சக்கர வாகனத்துல தொடரக்கூடாது எனவும் இதற்கு முழு பொறுப்பு அந்த மாவட்ட செயலாளர் சிவா என்பவர் தான் கொடுத்ததின் அடிப்படையில தான் அவர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதற்கு முழு பொறுப்பை அவரே ஏற்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தின் அடிப்படையில தான் தேர்தல் அதிகாரி அவர்கள் தற்போது அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்து இந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய உள்ளார். இது பெரும் எதிர்பார்ப்பு தற்போதானது நிறைவு வருகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.